சோ எல்லாரும் இப்ப அதிகமா விருப்பப்படுறது. ஆமா. 2023 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர். 28,000 கிலோமீட்டரும் ப்ராப்பர் சர்வீஸ். இந்த ஹெட்லைட், ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி மாத்தினாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா காட்ஃபாதர் மாதிரி ஃபார்ச்சுனர் 2015 சிங்கிள் ஓனர் 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பேய் மாதிரி இருக்கு. பேய் மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா 2018 XUV500ல W11 வேரியன்ட். 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ். 19 இனோவா கிறிஸ்டா 2.8 செட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், ஃபுல்லி லோடட் வண்டி. இனோவா கிறிஸ்டால உள்ள எல்லா ஆப்ஷனும் இருக்கு இதுல. 2009 கொரோலா அல்டிஸ் வெறும் 66,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி, டொயோட்டா சர்வீஸ் மட்டும் தான். TN06 வெஹிக்கிள். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3,75,000 கோட் பண்ணிருக்கோம். ஓ அவ்வளவுதானா? வெறும் 375. XL6 பாப்போமா? ஓகே. இது பாத்தீங்கன்னா 2021. ஓகே. வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட். எத்தனை பேர் வேணா கூட்டம் செக் பண்ணலாம், அப்ஜெக்ஷனே கிடையாது. ஓகே ப்ரோ. ரெண்டாவது எல்லாரும் 2 கிலோமீட்டர் ஓட்டு தருவாங்க, ஒரு யூட்டன் தான் தருவாங்க. நான் 10 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் தரேன், 20 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் தரேன். ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்க. சூப்பர். ஸோ गाइस இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஈஸ்ட் தாம்பரம்ல இருக்க ஜென்யூர் கார்ஸ்ன்ற ஒரு கார் ஷோரூம் தான் गाइस பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். இப்போ எங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க எவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா 2 கார் வந்து நிற்க வச்சிருக்காங்க. ஐயோ, ஸோ எல்லாருமே பிடிச்ச தார். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி பார்த்தேன், அங்கே பாருங்கள் ஃபார்ச்சுனரு, ஸோ இனோவா எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ கார் கலெக்ஷன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து நான் ஜென்யூன் காசில் வந்து இன்னும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவங்க வந்து ரொம்ப மெயின்டென்ட் காசை தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து எடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற கார் கலெக்ஷனோட எல்லா டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டலாம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ கைஸ் நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதர் தான் இருக்காரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கார் கலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ ஹாய் பிரதர், எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கேன் பிரதர். ஸோ ஏகப்பட்ட கார் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. SUV ஃபுல்லா வந்திருக்கு. 7 சீட் 8 சீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வண்டி இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. ஸோ எப்படி பிரதர் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை வேரியன்ட் எல்லா பட்ஜெட்டுமே எடுப்போம். ஸோ சூப்பர் பிரதர். 1.5 lakhsல இருந்து 25-30 lakhs 35 lakhs வரைக்கும் வெஹிக்கிள் நம்ம கிட்ட வரும். ஓகே பிரதர். மேக்ஸிமம் கிறிஸ்டாவும் ஃபார்ச்சுனர் அதிகமா கொடுக்கலாம். ஓகே பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜென்யூன் கார்ஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க பிரதர். பாரத் யூனிவர்சிட்டி தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரத்துல சாலியூர் லொகேஷன். சாலியூர்ல பாரத் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி சிக்னல். இங்க ஜென்யூன் கார்ஸ் மெயின் ரோட்லயே இருக்கு. ஓகே பிரதர். ஸோ என்ன பிரதர், என்ன கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல தார் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் இப்ப அதிகமா விருப்பப்படுறது. ஓகே. 2023 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர். 28,000 கிலோமீட்டரும் ப்ராப்பர் சர்வீஸ். இந்த ஹெட்லைட், ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி மாத்தினாங்க. ஹெட்லைட்லாம் ஒயிட் போட்டிருக்காங்க. வெஹிக்கிள் இந்த கிரில் வராது. ஓகே. எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் பண்ணது. வெஹிக்கிளோட ஒரிஜினல் கிரில்லும் நம்ம கிட்ட இருக்கு, ஸ்பேர் கொடுத்துடலாம். ஓ, சோ அது ஆல்சோ பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஓகே. இந்த வண்டிக்கு தேவையான சீட் கவர்ஸ் எல்லாம் கஸ்டமர் போட்டுட்டாங்க. இன்டீரியர் பாக்கும்போது அதை பாருங்க. சோ உள்ள பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ஆமா, சீட் கவர்லாம் மாத்திட்டாங்க. ஓகே. அப்படியே பாருங்க. சோ வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான கலர்ல ரெட் அண்ட் பிளாக்ல சீட் கவர் போட்டாங்க. எடி பிரதர், இதெல்லாம் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்கல, கஸ்டமர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரியே வந்து காஸ்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அப்படிலாம் வாங்க முடியாது. ஓகே. ஆமா. சோ இத பாருங்க, அப்படியே பாத்தீங்கன்னா வந்து பிராண்ட் வாங்குற கஸ்டமருக்கு வேணா பெனிஃபிட்டா இருக்கலாமே தவிர 2 லட்ச ரூபாய் செலவு பண்றாங்கன்றதுக்காக 2 lakhs கூட எல்லாம் கேட்க முடியாது. பண்ணி வைக்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். அவங்க வாங்கி எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே பிரதர். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா 100% ஃபண்டிங் பண்ணி கொடுக்கலாம் பிரதர். 100% 15,75,000 கோட் பண்றோம். 2023 தார் ஃபுல் லோன் வாங்கி கொடுக்கலாம். ப்ரொஃபைல் கிளீனா இருந்தா. ஓகே. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் எல்லாமே வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு முன்ன பின்ன அரேஞ்ச் பண்ணி தர முடிஞ்சா ஃபண்டிங் பண்ணி கொடுக்கலாம். பட் 100% ஃபண்டிங்ன்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே பிரதர். ஸோ தார் பாருங்க, ஸோ பயங்கரமா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா கண்டிப்பா வந்து ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிரதர் பார்க்கலாம்? நெக்ஸ்ட் XUV500. ஓகே. ஸோ இதோ பாருங்க, எடி பிரதர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூவா இருக்கு. நீங்க எடுக்கிற வெஹிக்கிள் அப்படி இருக்குமா? எப்படி இல்ல, எடுக்கிற வெஹிக்கிளே அப்படிதான் இருக்கும். நம்ம சின்ன கரெக்ஷன் கிளீனிங் வேணா பண்ணலாம். உங்களோட வெஹிக்கிள் இருக்கும்போது இருந்தாதான் அது என்னதான் தொடச்சாலும் வரும் வண்டியில. ஓகே. இது பாத்தீங்கன்னா 2018 XUV500ல W11 வேரியன்ட். 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ். வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 14,75,000 கோட் பண்ணிருக்கோம்.
ஓகே பிரதர். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா செகண்ட் கார்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள் சம்திங் எப்படி வேணாலும் எடுப்பாங்க. நீங்க எப்படி வந்து எங்க கிட்ட வந்து நான் ஒரே ஒரு % கூட ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருந்தா கூட கிடையாது. ஓ, ரீப்ளேஸ்மெண்ட் கூட ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு டோர் ரீப்ளேஸ் இருந்தா கூட நாங்க சேல் பண்ண மாட்டோம். ஓ சூப்பர் பிரதர். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும், ரெண்டாவது வண்டியில வந்த ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாமே. ஓ, ஒரிஜினல் பார்ட். ரீப்ளேஸ்மெண்ட் இருந்து கிளைம் போயிருந்தா கூட நாங்க அந்த வண்டியை எடுக்க விரும்பல. ஓகே, ஆமா. சூப்பர். ரெண்டாவது கஸ்டமரோட வெஹிக்கிள் மட்டும் தான் இங்க பார்க் அண்ட் சேல் இருக்கு. ஓகே. பேங்கோட வண்டிகளோ, சீசிங் வண்டிகளோ, இல்ல சேட்டு ஃபைனான்ஸ்ல சீஸ் பண்ண வண்டிகளோ, தேர்ட் பார்ட்டி வண்டிகளோ, டீலர் வண்டி எதுவும் கிடையாது. எல்லா வண்டியோட கஸ்டமரும் எனக்கு தெரியும். சூப்பர் பிரதர். ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள்ஸு ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. பட் பிரதர் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக சொல்லிட்டு நீங்கள் எந்த வண்டியை எடுத்தாலுமே மகேந்திரா எடுத்தீங்கன்னா மகேந்திராவோட சர்வீஸ் சென்டருக்கு பிசிக்கல் செக்அப்க்கு நான் கொடுத்து விடுறேன். ஓ, வண்டி நல்லா இருந்தா நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா விட்டு போங்க. 200% வாய்ப்பு இல்லைன்றதுனால கேரண்டி கொடுக்குறேன். சூப்பர் பிரதர், சூப்பர். எந்த வண்டியை வேணா எடுங்க, எந்த பிராண்டா வேணா இருக்கட்டும், அதோட சர்வீஸ் சென்டருக்கு நான் கொடுக்குறேன். பிசிக்கலா செக் பண்ணிக்கோங்க, சர்வீஸ் ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க, எல்லாம் ப்ராப்பரா நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா பணத்தை கொடுங்க. சூப்பர். ஓகே பிரதர். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துரும். ஓகே. ஒரு லெதர் சீட்டே போட்டு. ஆமா, வெஹிக்கிளோட ஒரிஜினல் சீட் பிரதர் இது. ஓ, ஓகே. வண்டியில 8 ஏர் பேக்ஸ் வந்துரும். XV 500ல இதுதான் டாப் எண்ட். ஓகே. சோ 8 ஏர் பேக், நேவிகேஷன், க்ரூஸ் கண்ட்ரோல், சமயா இருக்கு. தனித்தனி சீட்டுக்கான ஏசி, எல்லா ஆப்ஷனும் வந்துரும் பிரதர். சமயா இருக்கு. 2018 XV 500 W11 வெறும் 45,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ். கஸ்டமர் வந்து வெல் மெயின்டெய்ன்டா. ஆமா, வெல் மெயின்டெய்ன். 14,75,000 கோட் பண்ணிருக்கோம். ஓகே. வண்டி க்ளீனா உங்களுக்கு அந்த ரூஃப்லாம் காமிங்க. இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு வண்டி உண்மையாவே எவ்வளவு ஓடி இருக்கும். வண்டி சுத்தமா இல்லையா இருக்கா இல்லையான்னு தான் பார்க்க இருக்குல்ல. ஒரு அழுக்கு கூட கிடையாது. இது வெஹிக்கிள் நம்பர் மட்டும் எல்லாம் புது வண்டி மாதிரி இருக்கும். சமயா இருக்கு. ஓகே பிரதர். இந்த மாதிரி இப்ப வாரண்டி சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா? வாரண்டி உங்களுக்கு தேவைன்னா போட்டு கொடுத்துடலாம் பிரதர். ஓ, வாரண்டி உங்களுக்கு நீட் இருக்கு, நீங்க வாரண்டி இருந்தாதான் எடுப்பீங்கன்னா கண்டிப்பா போட்டு கொடுத்துடலாம். இன்னொன்னு சொல்றேன், இந்த வண்டி 14,75,000 கோட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா ஒரு 10,000, 11,000, 8,000ல இருந்தே போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையாது. 15 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி போதுமா? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? அதனால நான் சர்வீஸ் பிசிக்கலா செக் பண்ண தரேன், போய் செக் பண்ணி எடுத்துக்கோ. அதுதான் பெஸ்ட். தாராளமா செக் பண்ணி ப்ராப்பர் சர்வீஸ் இருந்தா மனுஷனுக்கு ஒன்னாவது, வண்டிக்கு ஒன்னாவது. நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2019 இனோவா கிறிஸ்டா 2.8 செட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், ஃபுல்லி லோடட் வண்டி. இனோவா கிறிஸ்டால உள்ள எல்லா ஆப்ஷனும் இருக்கு இதுல. இது விலை பாத்தீங்கன்னா 18,75,000 கோட் பண்ணிருக்கோம். 2,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ். ஆக்சிடென்ட்டோ ஃபிளட்டோ 200% கிடையாது, நாங்க கேரண்டி. ஓகே. விலை பாத்தீங்கன்னா 18,75,000 கோட் பண்ணிருக்கோம். 100% லோன் வாங்கி தர முடியும் எங்களால. அதுக்கான ப்ரொஃபைல் உங்ககிட்ட எலிஜிபிளா இருந்தா போதும். வெஹிக்கிள் நம்பர் பாத்தீங்கன்னா 7009 7009. ஓகே. சோ எப்படி பிரதர் பிரைஸ் வந்து நெகோஷியபிளா? எல்லா வண்டியுமே நெகோஷியபிள் தான். ஆல்ரெடி சொல்றது கம்மியா சொல்றேன், அதுலயும் நெகோஷியபிள் இருக்கு. ஃபுல் லோன் வேணா ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். வெஹிக்கிள் கம்ப்ளைண்டோட நீங்க இங்க இருந்து எந்த வண்டியும் டெலிவரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே. தப்பி தவறி கம்ப்ளைண்ட் வந்துட்டாலும் என்னவா இருந்தாலும் சரி, சாட்டிஸ்ஃபைடா கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டெலிவரி எடுத்தா போதும். ஓகே பிரதர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்லாம் வந்து மெக்கானிக்கா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களுது நாங்க இந்த வண்டியை டொயோட்டா சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து வர பிசிக்கல் செக்அப்க்கு தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க சர்வீஸ் சென்டருக்கே நான் கொடுத்துருவேன். இல்ல மெக்கானிக் வச்சு தான் நீங்க செக் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களே கூட்டம் தாராளமா செக் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வேணா கூட்டம் செக் பண்ணலாம், அப்ஜெக்ஷனே கிடையாது. ஓகே ப்ரோ. ரெண்டாவது எல்லாரும் 2 கிலோமீட்டர் ஓட்டு தருவாங்க, ஒரு யூட்டன் தான் தருவாங்க. நான் 10 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் தரேன், 20 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் தரேன். ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்க. சூப்பர். இல்லனா ஓட்டி பார்த்துட்டு போங்க, நெக்ஸ்ட் வண்டி பாத்துங்க. ஓகே. 4 டயருமே உங்களுக்கு 95% இருக்கும். சமயா இருக்கு. ஆமா, 4 டயரும் கான்டினென்டல் போட்டுருக்காங்க. ஓகே. 95% இருக்கும். அடுத்து எடுத்தீங்கன்னா 45,000-50,000 கிலோமீட்டர் சாலிடா ஓட்டலாம். நான் பிரதர் நீங்க சொல்ற 2,10,000 கிலோமீட்டர்ன்றீங்க, அதுக்கேற்ற இதுவே இல்லையே இதுல. பயங்கரமா கஸ்டமர் மெயின்டைன் பண்றத பொறுத்து. சமயா இருக்கு. ஓபன் ஆகும். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சர்வீஸோட வண்டி. ஓ ஆமா, கம்பெனில பெரிய பாஸ் யூஸ் பண்ண வண்டி இது. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், நேவிகேஷன் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், 18 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்துடும். ஃபுட் ட்ரஸ்டர் கஸ்டமர் போட்டாங்க. பாடிக்கு தேவையான எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் போட்டாச்சு. நீங்க எடுத்து எதுவும் பண்ண தேவையில்ல, ஓட்ட வேண்டியது மட்டும்தான். டிரைவர் மட்டும் செட் பண்ணா போதும். ஆமா, இந்த வண்டிக்கும் உங்களுக்கு 18,50,000 ரூபாய்.
18,50,000 75,000. ஓகே. ஆல்மோஸ்ட் முன்ன பின்ன ப்ரொஃபைல் இருந்தா கூட above 15 lakhs லோன் வாங்கி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் கிளீனா இருந்தா 100% ஃபண்டிங்கும் பண்ணி கொடுத்துடலாம். செமையா இருக்கு. ஆமா. ஓகே. இது என்ன பிரதர்? இது 2012 இனோவா. ஓகே. இது பாத்தீங்கன்னா ரெக்கார்டிக்கல் வைஸ் செகண்ட் ஓனர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனருக்கு லோன் கிடைக்காதனால அந்த டைம்ல எடுத்து கரெக்டா எக்ஸாக்டா 1 இயர் ஆன உடனே ஃபுல் லோனை க்ளோஸ் பண்ணி அவர் மேல மாத்திக்கிட்டாரு. எடுத்ததுல இருந்து அவர் தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா ரெக்கார்டிக்கலா பார்த்தா செகண்ட் ஓனரா இருக்கும். அது 2013 ஸ்டார்டிங்லயே அவர் மேல ரெஜிஸ்டர் ஆயாச்சு. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ரெக்கார்டிக்கலாவும் அவர் தான், ஓட்டுனதும் அவர் தான். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1,35,000 ஓடி இருக்கு. 2012 இனோவா 1,35 ஓடி இருக்கு. ஓகே. நோ கிளைம் போனஸ் பாத்தீங்கன்னா 50% இருக்கு. இப்போ வரைக்கும் கிளைம் ஆகாத வண்டி. ஓகே. கிட்டத்தட்ட 10, 11, 12 வருஷம் ஆயாச்சு. 12 வருஷத்துல கிளைமுக்குன்னு போனதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பாடி, நான் ஆக்சிடென்ட், நான் பிளட், ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. விலை பாத்தீங்கன்னா 9,75,000 கோட் பண்ணிருக்கோம். ஓகே. இன்னைக்கு ஒரு இனோவா ஷோரூம் கண்டிஷன்ல வெறும் 975 lakhs கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அலாய் வீல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே. அலாய் வீல் டைப் 4க்கு வரக்கூடிய டாப் அண்ட் அலாய் வீல் போட்டிருக்காங்க கஸ்டமரு. சீட் கவர்ஸ் போட்டிருப்பாங்க, ஃபுட் ரெஸ்டர் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணது. ஃப்ளோர் மேட் போட்டாச்சு. மோஸ்ட்லி கஸ்டமைஸ்டு இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டாங்க. ஓகே. சோனி சப்வூஃபர் ஆம்ப் போட்டாச்சு. ஆனா இவங்க பிரைஸ் சார்ஜ் பண்றது பாத்தீங்கன்னா காருக்கு அவ்வளவுதான். பொதுவா காருக்கு மார்க்கெட் ரீதியா என்ன வண்டியில 5 லட்ச ரூபா வண்டியில 10 லட்ச ரூபா செலவு பண்ணாலே 5 லட்ச ரூபா தான் போகும். சூப்பர். அது பண்றவங்களுக்கு டேஸ்ட் இல்ல. சில பேர்லாம் வந்து கஸ்டமைஸ் போட்டுருக்கோம், அதுக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணனும்னு கேட்பாங்க. கஸ்டமர் நாலேஜ் இல்லாம அப்படி பேசுவாங்க. நம்ம டீலரா இருந்து நம்மளும் அதை பேசினா நல்லா இருக்காது இல்லையா? புரியுது. நம்ம தான் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்றோமே. ஓகே. வெஹிக்கிள் நம்பர் பாத்தீங்கன்னா 9005. ஓகே. 9005 ஃபேன்சி நம்பர். சூப்பர். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா காட்ஃபாதர் மாதிரி ஃபார்ச்சுனர் 2015 சிங்கிள் ஓனர் 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பேய் மாதிரி இருக்கு. பேய் மாதிரி இருக்கு. ரெண்டாவது 1,60,000 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஃபார்ச்சுனர். ஓகே. நீங்க இனோவாவே வந்து 2,10,000 தான் சொன்னீங்க. இனோவா ஃபார்ச்சுனர் எல்லாமே சேம் தான். ஓகே. எந்த வண்டியா இருந்தாலுமே குறைஞ்சது 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல ஓட்டிட்டு தான் இருக்காங்க. நான் எதுவும் ஃபால்ட்டா இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கேள்விப்பட்டதும் இல்ல. 2015 விலை பாத்தீங்கன்னா 16 லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கு. 16 2015 மாடல் ஃபார்ச்சுனர் ஒரு ஓனர் 160 ஓடி இருக்கு. வெறும் 16 லட்ச ரூபா. அதுலயும் நெகோசியபிள் இருக்கு. ஓகே. நீங்க மோஸ்ட்லி வச்சிருக்க வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் அதிகமா? மோஸ்ட்லி சிங்கிள் ஓனர். ஏன்னா அப்பதான் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் கஸ்டமரை பார்த்து வாங்க முடியும். புது வண்டியா எடுக்கிறவங்க தான் வண்டியை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. புரியுது. அதுக்காக. ஓகே ப்ரோ. இந்த வண்டியில 4 டயர் புதுசு வந்துரும். சீட் கவர்ஸ்லாம் கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி கோயம்புத்தூர் கோயா சீட்ஸ் போட்டிருக்காங்க. நார்மல் ஃபார்ச்சுனர்ல இருக்கிறத விட கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. சீட்லாம் கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணது. 4 டயரும் புது டயரு. ஓகே. நீங்க எடுத்த டயர்ஸும் மாத்த தேவையில்லை. எல்லாமே பக்காவே வந்துருது. ஆமா. இந்த வண்டிக்கும் லோன் 16 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரலாம். ஓ. ப்ரொஃபைல் இருந்தா போதும் எல்லா வண்டிகளுக்குமே. சூப்பர் ப்ரோ. பொலிரோ. ஓகே. 2013 மாடல். 2013 பொலிரோ. ஓகே. இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல்னா கிட்டத்தட்ட 2 lakhs செலவு பண்ணி கொடுக்குறாங்க. ஓ. செலவு பண்ணி வச்சுக்கலாம் நினைச்சாங்க. ஓகே. சம் மணி இஷ்யூ. ஓகே. கொடுத்தலாம் நினைக்கிறாங்க. 4 டயரும் புது டயரு. ஆமா அது பாருங்க. புது டயர் பட்டன் கூட போயிருக்காது. 4 டயரும் புதுசு. சீட் கவர் புதுசு. ஃப்ளோர் மேட் போட்டாங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டாங்க. ஓ. ரிவர்ஸ் கேமரா போட்டாங்க. சோ திரும்பி வந்து இது பண்ணலாம் அப்படினு சொல்லி எல்லாமே ஆமா எல்லாமே திரும்ப யூஸ் பண்றதுக்காக எல்லாம் க்ளீனா ரெடி பண்ணாங்க. ஃப்ளோர் பாருங்க டஸ்ட் கூட இருக்கு. எல்லாம் புதுசு. ஐயோ சூப்பர்ங்க गाइस. எல்லாமே ஸ்டீரிங் கவர்ல இருந்து பொலிரோல எல்லாம் யார் ரிவர்ஸ் கேமராலாம் போட்டு யூஸ் பண்றா சொல்லுங்க. எல்லாமே கஸ்டமர் ஓட்டலாம் நினைச்சு எல்லாம் ப்ரிப்பேரா ரெடி பண்ணாரு. ஓகே. மணி இஷ்யூ காரணமா கொடுக்க வேண்டிய கட்டாயம். புரியுது. ஆமா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ரெடி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ வருது? பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,40,000 ரூபாய். 5,40,000 இப்படி 2 லட்ச ரூபா செலவு பண்ண வண்டி. மாடல் 2013 தான். பட் 2 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காங்க. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது ஆயில் சர்வீஸை தவிர. இவ்வளோ சூப்பரான கண்டிஷன்ல கிளீனா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது வண்டியில. ரொம்ப நல்லா கிளீனா இருக்கும். ரெண்டாவது இதுவுமே ஆக்சிடென்ட்டோ ஃபிளட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையவே கிடையாது. ஆமா. கிளீனான வண்டி. பொலிரோ வெறும் 5,40,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா
கிளீனா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது தெரியுது 2013 மாடல் இந்த பாருங்க. செலவு பண்ணி கொடுக்குறாங்கன்னும் போது உங்களுக்கு அது பெனிஃபிட். உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு பொலிரோ கிடைக்குது, 4.5 லட்ச ரூபாய்க்கு பொலிரோ கிடைக்குது, நீ என்ன விட அதிகமா கேட்கறப்பான்னு சொல்லலாம். பட் நீங்க இது எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவு நீங்க பண்ண தேவையில்லை. மத்த நீங்க எங்க எடுத்தாலுமே கம்மியா எடுத்துடலாம். பட் ஆனா நீங்க எடுத்தா ஒரு 2 டயர் மாத்துற மாதிரி இருக்கும், பாடிக்கு ஸ்கிராட்சிங் பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும், சீட் கவர் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எல்லாம் புதுசா திரும்ப பண்ணிருக்காங்க. நீங்க எடுத்து எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்த 10,000 கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்ல. எடுத்து ஓட்ட வேண்டியது. இந்த வண்டிக்கும் ஓகே லோன் வாங்கி தரேன். 70 இந்த பட்ஜெட்டுக்கும் லோன் வாங்கி தரேன். 70 to 75% லோன் வாங்கி தரேன். சூப்பர். ஓகேங்களா? வெறும் 5,40,000 ரூபாய். சூப்பர். ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? நெக்ஸ்ட் XL6 பாப்போமா? ஓகே. இது பாத்தீங்கன்னா 2021. ஓகே. வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட். இதுவுமே ஆக்சிடென்ட், ஃப்ளட், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. 10.5 lakhs போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபைனலா 10 லட்சம் ரூபாய் வந்தா கொடுத்துடலாம். சரிங்களா? வெறும் 30,000 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கும் 100% ஃபண்டிங் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. இந்த வண்டி நீங்க கம்பெனில கொண்டு போய் செக் பண்ணிக்கோங்க, மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க, எப்படி வேணா செக் பண்ணுங்க, எத்தனை வாட்டி வேணா ட்ரையல் பாருங்க, அப்ஜெக்ஷனே கிடையாது. ஓகே. 2021 XL6 செட்டா. ஓகே. 10,50,000 கோட் பண்ணிருக்கோம். ஃபைனலா ஒரு 10 லட்ச ரூபாய் ரேஞ்ச் வந்தா கொடுத்துடலாம். ஓகே. இதுக்கும் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ப்ராப்பர் ஓன் போர்டு, டைரக்ட் கஸ்டமர், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருந்தா கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லனா வேணாம் அந்த வண்டி நம்மளுக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே சோ இது கூட பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து சூப்பராவே இருக்குல்ல? ஆமா. இதுவும் சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லா அக்சஸரீஸ் போட்டாச்சு. இந்த வண்டியில க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் இதுலயே வந்துரும். ஆட்டோ மிரர்ஸ் வந்துரும். எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். கீலெஸ் வெஹிக்கிள் இது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். ஆமா. நீங்க எங்ககிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் எதுவும் பண்ண தேவையில்லை. எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்ட வேண்டியதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். சில வண்டியில பெட்ரோல் டீசல் அரை டேங்க் ஒரு ஃபுல் டேங்க் இருக்கும். சில வண்டியில இருக்காது. அது எங்களுக்கு பெஸ்டா கிடைச்சதுன்னா நாங்களே பெட்ரோலும் ஃபுல் டேங்க் போட்டு கொடுத்துடலாம். அட்லீஸ்ட் அரை டேங்காச்சு போட்டு கொடுத்துறோம். சோ நீங்க வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல முடிச்சீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ். ஆமா. எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா நான் ஒரு ஃபுல் டேங்க் போடுறது தப்பு இல்ல இல்லையா? அதனால அதை போட்டு கொடுத்தலாம். க்ளீனா இருக்கும். வந்து பாரு. ஓகே பிரதர். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2015-16 ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பைர். அஸ்பைர்ல டைட்டானியம். ஓகே. ஏபிஎஸ், அலாய்ஸ், ஏர் பேக் எல்லாம் வந்துரும். 2015-16 சிங்கிள் ஓனர். இதுவும் ஃபோர்டு ப்ராப்பர் சர்வீஸ் வெஹிக்கிள். ஃபோர்டு வண்டியில நீ ஃபோர்டு, நிசான், ரெனால்ட்னா பாதி இடத்துல சர்வீஸ் பண்றது இல்ல ரெகுலரா. ஓகே. இது பாத்தீங்கன்னா 0ல இருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி. 4 டயர் புதுசு. ஓகே. 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,05,000. 2015-16 ஃபிகோ அஸ்பைர் டைட்டானியம்ல டீசல். ஓகே. ஒரு ஓனர் 1.5 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ். இது பாத்தீங்கன்னா 475 கோட் பண்றோம். 475 கோட் பண்றோம். இதுக்கும் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஃபோர்டு லோன் பண்றது இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வாங்க, என்ன கன்சிடர் பண்ணுங்க. 100% லோன் வேணும் வாங்கி கொடுத்துறேன். இல்ல அப்படின்னா 75 to 80% எல்லா வண்டிக்கும் லோன் வாங்கி கொடுத்துறேன். கன்சிடர் பண்ணா மட்டும் போதும். இதுவுமே ஆக்சிடென்ட்டோ, ஃப்ளட்டோ, ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாது. சூப்பரா இருக்கு பிரதர். உங்க கிட்ட இருக்கிற கார்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு உங்க ஷாப் நேம் கேத்த மாதிரி டயர் வரைக்கும் மண்ணு இருக்காது. அதான் சொல்றேன். எந்த டயர்லயும் மண்ணு இருக்காது. உங்களோட ஷோரூம் நேம் ஜென்யூன் கார்ஸ். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்யூனா இருக்கு கார்ஸ் எல்லாமே. ஆமா. இதுலயே அலாய் வந்துரும், ஏர் பேக்ஸ் வந்துரும். உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துரும். ஓகே. சீட் கவர்ஸ் போட்டாங்க, ஃப்ளோர் மேட் போட்டாங்க. ஓகே. ஆமா. 4மே பவர் விண்டோ வந்துரும். செமையா இருக்கு. ஒரு Black தீம்ல போட்டுருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. ஓகே. சூப்பரா இருக்கு. இதுவும் நீங்க எடுத்து எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்த 40,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டருக்கு டயர் மாற்ற வேண்டிய தேவை கூட உங்களுக்கு இருக்காது. எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாமே ப்ரோ எல்லா சைடுமே வந்து பக்காவா இருக்குது. ஓகே. சூப்பர். ஐட்டன் பார்க்கலாங்களா? ஓகே. இதுவும் வந்து நிறைய ஒரு எனக்கு வந்து ஒரு கார் வேணும் ஃபேமிலிக்குன்றவங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கார் எடுக்கறாங்கல. ஓட்ட கத்துக்கிறவங்க இல்ல இப்பதான் ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இது நல்லா இருக்கும். ஐட்டன் இது பாத்தீங்கன்னா 2016ல கிராண்ட் ஐட்டன். ஓகே. சிங்கிள் ஓனர். 64,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி. ஆமா. இதுலயும் 4 டயர் உங்களுக்கு புது டயர் வந்துரும். சீட் கவர்ஸ் போட்டாங்க. ஆட்டோமேட்டிக் இது வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக் 2016 கிராண்ட் ஐட்டன் ஆட்டோமேட்டிக். ஓகே. ஆமா. விலை பாத்தீங்கன்னா 4,90,000 கோட் பண்ணிருக்கோம். 490. அந்த டைம்லயே வந்து ஆட்டோமேட்டிக்லாம் அதுல 2000 ஸ்டார்டிங்ல 2012லயும் இருக்கு ஐட்டன்ல. ஓகே. ஆட்டோமேட்டிக்
இத பாருங்க செமையா இருக்கு. 2016 ஒரு ஓனர் 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4,90,000 கோட் பண்ணிருக்கு. கிராண்ட் ஐட்டன். ஓகே ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. ஆமா. So, இதுவும் பாத்தீங்கன்னா சீட் கவர்லாம் பாருங்க. வண்டிக்கு ஈக்குவலா போட்டுருக்காங்க. இந்த கலருக்கு ஏத்த மாதிரி சீட் கவர் போட்டிருப்பாங்க. ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சிஸ்டம் வராது. சிஸ்டம் கஸ்டமர் போட்டா 16 16 ஐயோ நோ ப்ரோ இது செமையா வச்சிருக்காங்க. ஓகே அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2009 கொரோலா அல்டிஸ். ஓகே பிரீமியமான வண்டி. செமையா இருக்கு. செம்ம பிரீமியமா இருக்கும். கலரே வந்து செம கலர். கலரும் நல்ல கலரு. வண்டி டொயோட்டா பிராண்டு. ரெண்டாவது அல்டிஸ். நல்ல பிரீமியமா இருக்கும். ஓட்டிங்கன்னா ஃபீல் பண்ணீங்க. ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அந்த வண்டிகளை பத்தி. 2009 கொரோலா அல்டிஸ். வெறும் 66,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி. டொயோட்டா சர்வீஸ் மட்டும் தான். ஓகே TN06 வெஹிக்கிள். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 3,75,000 கோட் பண்ணிருக்கோம். ஓ அவ்வளவுதானா? வெறும் 375. ஒரு நல்ல லக்ஸரியான வெஹிக்கிள் பிரதர். என்ன சொல்லணும்னு தெரியல. அவ்வளவு லக்ஸரியா உட்கார்ந்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரோ இந்த சைடு வந்து நம்ம வந்து பாக்கும்போது அப்படியே லென்த்தா இருக்கா அந்த பென்ஸ் மாடல் மாதிரி வர. ஆமா பிரதர். பென்ஸ் ஆடி இவங்களுக்கு ஈக்குவலா விட்ட வண்டி இது. நல்ல பிரீமியம் இருக்கும். சீட்டோட ஸ்பேஸ்லாம் பாருங்க. நீங்க சொல்ற பிரைஸ்க்கும் காருக்கும் சம்பந்தமே இல்லாத. ஆமா லக்ஸரியா ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிலோ 4 lakhs பட்ஜெட்லாம் இந்த வண்டியை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? பிரைஸ் இவ்வளவுதானா? ஆமா ஆண்ட்ராய்ட் சிஸ்டமும் போட்டாங்க பிரதர். சீட் கவர்ஸ்லாம் வெஹிக்கிளோட ஒரிஜினல் சீட் கவர் பிரதர். இத்தனை வருஷங்கள் ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஆமா செமையா இருக்கு. 2009 கொரோலா அல்டிஸ். வெறும் 3,75,000 செமையா இருக்கு. இதுக்கு எப்படி பிரதர் போட்டு தருவீங்களா? இதுக்கு லோக்கல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா, லோக்கல் மீன்ஸ் சவுத் சென்னையாவோ இல்ல தாம்பரம் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். பேங்க்ல லோன் வாங்கி தரது உங்களால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். செமையா இருக்கு ப்ரோ. ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்து வச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது பாட்டு இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஓட்டி போகலாம். ஆமா பிரதர் ரெஸ்டே ஆகாது பிரதர். இது 2009 தானே. ஒரு சின்ன இடத்துல கூட மாருதிலாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ரெஸ்டா ஆரம்பிக்கலாம். பட் இதுல ரெஸ்ட் ஆகவே ஆகும். இத்தனை வருஷங்களா ஆகல. இன்னும் ஒரு 5 வருஷங்களே ஆகும். கிளீனா இருக்கும். செமையா இருக்கு. ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா Hyundai Verna. ஓகே வெர்னா. ஆமா வேர்னால SX CRDI இன்ஜின் டீசல் இன்ஜின். இது பாத்தீங்கன்னா 2014 மாடல். ஓகே 2014 ஒரே ஓனர் 82,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ப்ராப்பர் சர்வீஸ். ப்ராப்பர் Hyundai சர்வீஸ். வெர்னாவும் லக்ஸரி வெஹிக்கிள். லக்ஸரியாவும் இருக்கும். மைலேஜ் 20+ தரும். நீங்க லோக்கல்ல ஓட்டினாலே உங்களுக்கு 17 to 18 20 19 20 தரும். ஹைவேஸ்ல அபௌட் 20+ தரும். ஓகே ஆமா நல்லா இருக்கு ப்ரோ. ஆமா இதுவும் கிட்டத்தட்ட சின்ன கப்பல் மாதிரி. இதுவும் பாருங்க டயர் கண்டிஷன். ஆமா பிரதர் எங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லா வண்டிக்கும் 90% வண்டிகளுக்கு டயர் புதுசா தான் இருக்கும். ஆஃப் கண்டிஷன் டயர் இருந்தா கஸ்டமர் அதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க. டயர் கம்மியா இருக்குங்க, டயர் கம்மியா இருக்கு. கொடுக்கறத சாட்டிஸ்ஃபைடா புது டயரா போட்டு கொடுக்க சொன்னா கொஞ்சம் கிளீனா இருக்கும். ஓகே உள்ள இன்டீரியர் பாருங்க. எதுக்கும் சீட் கவர், ஃப்ளோர் மேட், சீட் கவர்ஸ் போட்டாங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டாங்க. ஸ்டீரிங்ல உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துரும். SX இது நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்பேஸ் தான் இதுல. ஓகே ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் பிரதர். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா எவ்வளவு ஹைட்டா இருந்தாலுமே ஓகே நல்ல கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துட்டு போலாம். டிக்கி பாத்தீங்கன்னா இன்னும் உச்சபட்ச ஸ்பேஸா இருக்கும். கண்டெய்னர் லாரி எவ்வளவு பெருசா இருக்கும். எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். 2014 வெர்னா ஒரு ஓனர் டீசல். பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்ணிருக்கோம். ஓகே சூப்பர். இதுலயும் நெகோஷியபிள் இருக்கு. இந்த 2014 வெர்னாக்கும் 90% லோன் இருக்கு. ஓகே சோ பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே பிரதர். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2015 எல்லாரும் அதிகமா விருப்பப்படக்கூடிய லோ பட்ஜெட் வெஹிக்கிள். ஓகே 2015 ஸ்விஃப்ட் VDI டீசல் இன்ஜின். குறையாம 20க்கு மேல மைலேஜ் தரும். ஆமா இது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இயர் எண்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓ இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கு. வெறும் 5,25,000 கோட் பண்ணிருக்கோம். சூப்பர். 5,25,000 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய 2015 ஸ்விஃப்ட் டீசல் ஒரு ஓனர் வண்டி. ஓகே எத்தனை கிலோமீட்டர் பிரதர் ஓடி இருக்கு? 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 70,000 ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி. நீங்க இதை எடுத்தாலும் டயர் போடணும், சீட் கவர்ஸ் போடணும், ஃப்ளோர் மேட் போடணும். அப்படி எதுவும் பண்ண தேவையில்ல. எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்ட வேண்டியதா. சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது. மிரர்ஸ்ல ஆட்டோ மிரர் வந்துரும். சீட் கவர் கஸ்டமர் போட்டாங்க. ஓகே டயர்ஸ் 4 டயரும் உங்களுக்கு 80% இருக்கும். ஓகே இதோட ஸ்பெஷல் என்னன்னா எங்க போனாலுமே ஸ்பேர்ஸ் ஈஸியா கிடைக்கும். ரொம்ப கம்மி காஸ்ட். ஓகே ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தா ஒரு 4-5 வருஷம் அழகா வச்சு ஓட்டிக்கலாம். பெஸ்ட் மைலேஜ்
அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு 2 வீலர் 25 தான் தருது. ஒரு கூட 1 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்கினா அழகா 20 கிலோமீட்டர் கார்ல ஜாலியா ஏசியில போயிட்டு வரலாம். சூப்பர் ப்ரோ. எப்படி ப்ரோ ஒரு கம்மி பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க, பிளஸ் வந்து எல்லாமே வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க, எனக்கு வந்து சிங்கிள் ஓனர் தான் வேணும், இந்த பட்ஜெட் தான் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ரீசன் என்னன்னா, நாங்க அட்டன் பண்றது எல்லாமே டைரக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர். எங்களோட பையரும் கஸ்டமர், செல்லரும் கஸ்டமர். நாங்க டீலர்ட்ட இருந்து வாங்குறதும் கிடையாது, டீலருக்கு விக்கிறதும் கிடையாது. டைரக்ட் கஸ்டமர் தான். ஆமா, ஸ்ட்ரைட் டைரக்ட். அப்பதான் பிரதர் நமக்கு ஒரு ஐடியா வரும். இப்ப டீலர்ட்ட இருந்து ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ஒரு வண்டி எங்க இருந்து வருது, என்ன ரெக்கார்டுன்னு நமக்கு தெரியாது. இப்ப நான் அந்த ஷிஃப்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெஹிக்கிள் ஓனரை போய் பாக்குறேன், ஓனர் வீட்டுல இருக்கேன், சாப்பிடுறேன், டீ சாப்பிடுறேன், கஸ்டமரோட ஒரு ஹாஃப் டே டிராவல் பண்றேன், சர்வீஸ் ஹிஸ்டரி எடுக்கிறேன், கஸ்டமரோட குவாலிட்டி நம்மளுக்கு தெரியுது. அப்ப நம்ம கேரண்டியா சொல்லி விற்க முடியும். யாரோ கொடுத்த வண்டிக்கு நான் கேரண்டி கொடுத்து நாளைக்கு கம்ப்ளைண்ட் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்ப இதுனா எனக்கு நாளைக்கு அவர் வீடு தெரியும், என்ன அவருக்கு தெரியும், அவரை எனக்கு தெரியும், கன்சிடர் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால கஸ்டமர் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கம்மியா இருக்கு. மாசம் 20 வண்டி விற்கலாம், 10 வண்டி வித்தோட கிளீனா ரிஸ்க் இல்லாம சேஃபா 4 பேருக்கு. எங்களுக்கு திரும்ப கிட்டத்தட்ட 20 இயர்ஸா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப புது கஸ்டமர் பாதி தான் வருவாங்க, மீதி பாதி கஸ்டமர் செயின் கஸ்டமர் தான் எங்களுக்கு. சோ இப்போ கூட பார்த்தேன், ஏதோ சைக்கிள் புக் பண்ற மாதிரி கார் புக் பண்ற வண்டி ஓட்டி கூட பார்க்கல அவரு. அது நம்மள ஒரு செயின் கஸ்டமர், நம்மளோட குவாலிட்டி தெரியுன்றதுனால அப்படியே ரன் ஆயிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா Volkswagen ஆமியோ 2017 Volkswagen ஆமியோ டீசல் வண்டி. இதுவும் மைலேஜ் 20க்கு மேல தரும். இப்ப நம்ம ஆபீஸ்ல பார்த்த வண்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே 20+ மைலேஜ்ல தான் சின்ன வண்டி எல்லாம் இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் டீசலா இருக்கு இந்த வாரம் ஃபுல்லா. இதுவும் பாத்தீங்கன்னா 20+ மைலேஜ் தரும். 2017 வண்டி. 4,75,000 கோட் பண்ணிருக்கோம். 4,75,000 4,75,000 லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ப்ரொஃபைல் இருந்தா போதும். 2017 Volkswagen ஆமியோ டீசல் வண்டி 4,75,000 கோட் பண்ணிருக்கு. ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். இதுவும் 4 டயரும் புதுசு. நீங்க எடுத்து டயர்ஸ் மாத்த தேவையில்லை, சீட் கவர்ஸ் போட தேவையில்லை, வண்டி கிளீனா இருக்கும், மேனுவல் வண்டி. ஓகே, சோ மோஸ்ட்லி எல்லா காசுமே அப்படிதான் இருக்கு. டயர் கண்டிஷன் வண்டி நமக்கு வெளிய தான் இருக்கு, நாங்க இன்னும் ரெடி பண்ணவே இல்ல. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. வரும்போதே நம்மளோட குவாலிட்டி இதுதான். சூப்பர். இதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாலிஷ்லாம் போடும்போது அந்த குவாலிட்டி வந்துரும். ஓகே இதோ பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து டைரக்டா வந்த காரே எப்படி இருக்கு பாருங்க. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணாலே பக்காவா வாஷ் பண்ணி ஒரு சின்ன பாலிஷ் போட்டா திரும்ப புது வண்டி மாதிரி ஆயிடும். ஓகே, வெஹிக்கிள் மெயின்டைன் பண்றது ஒழுங்கா இருந்தா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2016 ஈகோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானியம் டீசல். ஓகே, சிங்கிள் ஓனர். வெறும் 74,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நம்ம டொயோட்டாவை எப்படி பிராண்டா பேசுறோமோ, கிலோமீட்டர் ஒன்றும் குறைவுன்ட்டு அதே மாதிரி தான் போடும். ஆமா, இதுவும் 2 லட்சம் கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணினா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வெறும் 74,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபோர்ட்ல என்ன மாடல் ப்ரோ இது? 16. ஓகே, இல்ல அதுல 16 ஈகோ ஸ்போர்ட்ஸ்ல டைட்டானியம். ஓகே, ஆல்மோஸ்ட் டாப் எண்டுக்கு முன்னாடி வெர்ஷன் பிரதர். எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துரும். டாப் எண்ட்ல 6 ஏர் பேக் வரும், இதுல டபுள் ஏர் பேக் வரும். ஓகே பிரதர், இப்போ வந்து நிறைய கார்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ நான் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்ப வீடியோல பாக்குறோம், அது வந்து இல்லனா நெக்ஸ்ட் அதே மாடல் எப்படி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த வண்டி வேணும்னு கேக்குறீங்க, நீங்க வரதுக்கு முன்னாடி புக் ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா அடுத்து நீங்க வீடியோ எடுக்கும்போது அடுத்து ஒரு மாசத்துல இதே மாதிரி கிளீனான எதனா ஒரு வண்டி எடுத்துட்டு உங்களை கூப்பிடலாம். ஓகே, வந்து பாத்து எடுத்துக்கலாம். சோ ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும், அத பாத்து வரவங்க நிறைய பேர். இப்போ நாங்க லைன் அப்ல இன்னொரு 10-15 வண்டி ரெகுலரா பேசிட்டே இருப்போம் பிரதர். ஓகே, அது ஒண்ணு போயிடுச்சுனா அடுத்த வண்டி வந்துட்டு இருக்கும். சூப்பர். ஓகே, இது பாத்தீங்கன்னா 7,25,000 கோட் பண்ணிருக்கோம். 2016 Ford ஈகோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானியம். ஓகே, ஒரு ஓனர் 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 7,25,000 கோட் பண்ணிருக்கோம். இதுக்கும் 100% லோன் கிடைக்கும். Ford லோன் கிடைக்காது நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப அது கிடையாது, நீங்க வாங்க, நாங்க ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துறோம். இதுவும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் Ford சர்வீஸ் சென்டர். நீங்க எடுத்து எதுவும் பண்ண தேவையில்ல, எல்லா சர்வீஸும் பண்ணி ஆயிடுச்சு. 4 டயரும் புது டயர், ஸ்டெப்னியும் புதுசா இருக்கும். உங்களுக்கு போட்டு ஓட்டவே இல்லை பிரதர். நல்லா இருக்கு ப்ரோ. இந்த பட்டன் மார்க்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் புது டயரோட அடையாளம். ஓகே, அப்படியே புது டயர் சிஎட். ஆமா, 4 டயரும் புதுசு. அலாய் வீல் வந்துரும், சீட் கவர் வந்துரும், உங்களுக்கு ஃப்ளோர் மேட் போட்டாங்க. ஓகே, சிஸ்டம் வந்துரும். சோ உள்ள இன்டீரியர் எப்படி ப்ரோ இருக்கு? க்ளீனா இருக்கும் பிரதர். ஓகே, இதுவுமே ஆக்சிடென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஃப்ளட்டோ கிடையவே கிடையாது. கலரே டிஃப்ரெண்டா இருக்கு, சீட் கலர்ஸ். ஆமா, ஓகே, செமையா இருக்கு பிரதர். ஃபோர்டு விருப்பப்படுறவங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஃபோர்டு. ஆமா, ஃபோர்டு யூஸ் பண்றாங்க. ஏன்னா நடைமுறையில 100 பேர்ல 90 பேர் ஃபோர்டு வேணான்றாங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு 10 பேர் ஃபோர்டு தான் வேணும்னு இருக்காங்க.
அவங்களுக்கு இதோட கஸ்டமர்ஸ் வந்து இருந்துட்டே. ஆமா, அதோட வர்த்து நான் யூஸ் பண்றது தெரியும் பாருங்க. ஓபன் பண்ணவே கஷ்டமா இருக்கும், மூடவும் கஷ்டமா, அவ்வளவு ஆடா இருக்கும். ஓகே. ஏன்னா மைலேஜ் 20+ தரும். உங்களுக்கு எஸ்யூவி டைப் கிடைச்சிருது. ஃபோர்ட் நல்ல பிராண்ட் கிடைச்சிருது. எஸ்யூவில ஒரு 20+ மைலேஜ்னா 20+ மைலேஜ்னா தாராளமா Ford Eco Sports போலாம். சூப்பரா இருக்கும். ரெண்டாவது லைஃப் வரும் ஃபோர்ட். பாடியும் சரி இன்ஜினும் சரி நல்ல க்ளீனா இருக்கும். இன்ஜின் ஓட்ட நீ ஓட்டி பாத்தீங்கன்னா தெரியும். செமையா இருக்கு. ஆமா, Volkswagen Skoda எப்படி இருக்கும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், Ford அதே மாதிரி செமையா இருக்கு. गाइस அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்ஸும் பொறுத்தவரையில மல்டி பிராண்ட்ஸ் தான். ஆமா, மல்டி பிராண்ட் எல்லா பிராண்டும் இருக்கு எங்க கிட்ட. ஓகே. இதுவுமே ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டோ ரீப்ளேஸ்மென்ட்டோ எதுவுமே கிடையாது. நீங்க இப்ப நிக்கிறீங்க, இப்பதான் வண்டி உள்ள ஏறி. கண்டிப்பா பார்த்தேன். செமையா வந்து இனிமே தான் கண்ணாடி எல்லாம் துடைக்க போறாங்க. ஓகே. க்ளீனா இருக்கு, எடுத்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா காசுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாச்சு. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா வெல் மெயின்டைன்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓகே ப்ரோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம். ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து அந்த ஷாப் நேம் ஜென்யூன் கார்ஸ் ஷோரூம் நேம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காசுமே வந்து ஜென்யூனாக வந்து வச்சிருக்கீங்க. அந்த டைரக்ட் டு டைரக்ட் கஸ்டமர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டாக டீல் பண்ணி வாங்குறதுனால ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஆக்சிடென்ட் ஆன வண்டிகளோ ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வண்டிகளோ ஃப்ளட் ஆன வண்டிகளோ இது வரைக்கும் பண்ணதில்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பண்ண போகிறதும் இல்லை. ரெண்டாவது எல்லா வண்டிகளுக்கும் 90% குறைஞ்சது லோன் வாங்கி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் முன்ன பின்ன இருந்தாலும் 70% வாங்கி கொடுத்துடலாம். உங்களுக்கு லோன் வாங்க நீங்க தகுதியா இருந்தா போதும். பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா வண்டிக்கும் 100% லோன் கிடைக்கும் கிளீனா இருந்தா. இல்லைன்னா ப்ரொஃபைலை பொறுத்து பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா வண்டியும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு, நாங்க செக் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா போன் பண்ணி வண்டி நம்பர் கேளுங்க, வண்டி நம்பர் கொடுக்குற சர்வீஸ் ஹிஸ்டரி செக் பண்ணிட்டு வாங்க. 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ட்ரையல் கிடையாது, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ட்ரையல் கேட்டாலும் தரோம். பள்ளமேட்ல ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் அலோவ் பண்றோம். வெளியில மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணா அதுக்கும் 2 பேரை 3 பேரை கூட்டம் செக் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் பிசிக்கல் செக்அப்புக்கு நான் கம்பெனி தான் கொண்டு போய் செக் பண்ணுவேன்னு கேட்டா அதுக்கும் நான் அலோவ் பண்றேன். எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா வந்து ஃபைனல் பண்ணுங்க, அட்வான்ஸ் பண்ணுங்க. இல்லப்பா நான் ஓட்டி பார்த்தா நீ சாட்டிஸ்ஃபைட் இல்லையா, பிரச்சனையே இல்லை, 20 கிலோமீட்டர் ஓட்டினாலும் தப்பு இல்லை, வந்து ஓட்டி பார்த்துலாச்சும் போங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கஸ்டமர் வந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாரு. ரெண்டாவது இவங்க பேஜை பார்த்துட்டு வாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணி தர பாக்குறேன். முடிஞ்ச ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் முடிஞ்சா நீங்க வந்து முடியும் பெஸ்ட் பிரைஸ்ல டீல முடிச்சீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் 10,000 ப்ராஃபிட் இருக்குன்னா உங்களுக்கு 3,000 டீசல் போட்டோ பெட்ரோல் போட்டோ தரதுல ஒன்றும் குறைய போறது இல்ல. வாங்க, என்ன முடியுமோ பெஸ்ட் பண்ணி தரேன். ஓகே. வந்து யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, சோ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு வரவங்க வந்து கண்டிப்பா ப்ரோ வந்து பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுப்பாரு. சோ थैंक यू ப்ரோ. சோ गाइस உங்களுக்கு வேற ஏதாவது என்குயரி வந்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு பாத்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. பிரதர் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் பாரத் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கு. ஈஸ்ட் தாம்பரம் சேலையூர் பாரத் யூனிவர்சிட்டி வந்துருங்க, பக்கத்துலயே நம்ம ஷாப் இருக்கு, மெயின் ரோட்லயே இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? சோ थैंक यू ப்ரோ, थैंक यू. பாப்போம். थैंक यू.